அந்த மாதிரி ஆகும்போது தான் அரியணைக்கு நீங்கள் தகுதியானவர்கள். பிரச்சனை வராததுனால யாரும் பெரிய ஆளானாங்க அப்படி கிடையாது. வந்த பிரச்சனையை கரெக்டா கையாண்டதுனால பெரிய ஆளானாங்க. ஜெயிச்சவங்க வாழ்க்கையிலாம் பிரச்சனை வரல நீங்க நினைக்கிறீங்க, தப்பு. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துருக்கு. பிரச்சனை வராம ஜெயிச்ச ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், யாருமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வந்தாங்க? அவங்க பிரச்சனையை பார்த்த விதமே வேற, அதை கையாண்ட விதமே வேற, அதை அணுகின விதமே வேற. Psalm 41:9, சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும், பிராணநாதா அப்படிம்பாங்களே, அது மாதிரி இது யாரு? பிராண சிநேகிதன் உங்களுக்கு புரியுதா? உயிர் நண்பன். ஈவன் மை ஓன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன் whom I trusted, whom I ate my bread, has lifted up his heel against me. யார் பாருங்க, எதிர்த்தவங்க யாரு? க்ளோஸ் சர்க்கிள் பீப்புள். ஸோ ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க பாதிப்பே அடையாதவர்கள் தான் சாதித்தார்கள் என்று. இல்லை, பாதிப்பை பாதிப்பாக பார்க்காமல் இந்த கெட்ட அனுபவங்கள் கூட நல்ல அனுபவங்களாய் மாறும் என்று நம்பினவர்கள் தான் சாதித்திருந்தார். பிசாசு உங்களை ஈஸியாக நிறைய நேரம் தட்டி உட்கார வச்சிருவான். எதையாவது உங்கள் வாழ்க்கையில் அவளந்தான் போ அப்படின்னு நீங்கள் அவனுக்கு சொல்லணும், இந்த வண்டி நிற்காதுடா, நீ என்ன பண்ணுதியோ பண்ணு, நான் உட்கார மாட்டேன். ஆமா, அந்த மாதிரி ஆகும்போது தான் அரியணைக்கு நீங்கள் தகுதியானவர்கள், அரசால தகுதி பெறுகிறீர்கள். ஆமா, சும்மா போய் சேர்லாம் யாரும் உட்கார முடியாது. அதோடைய ஹீட் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த 2-3 பேர் சொல்றதுக்கே நீங்க 4 மாசம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மேல உட்கார்ந்தீங்கன்னா ஊரே சொல்லும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கயிறு கிடக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படி மெதுவா போகுதுன்னா, நீங்க தயாராகணும். உங்க ஹார்ட் என்ன ஆகணும்? பாத்திரலான்ட்டீங்கன்னா பாத்திரலான்றாரு. ஆமே, அரியணைக்கு உங்கள் அகம் தயாராக வேண்டும். இந்த சட்டுன்னு குத்திட்டு மூக்கில் ரத்தம் வரும் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு பாஸ். அந்த மாதிரி நெஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எப்படி? லேசாகிறதுக்குள்ள தொட்டாச்சு நீங்கள் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நன்மையோ உயர்வையோ வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. என்ன ஆகட்டும் என்ன ஆகட்டும் அப்படின்னு உறுதியான மனம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறும் பொழுதுதான் பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். ஆமாம்.